எத்தனை பேருக்கு இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த இன்சிடென்ட் பத்தி தெரியும்னு தெரியல. அதை எத்தனை பேர் ஈஸியா கடந்து போயிருக்காங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அதை பத்தி பேசியிருக்காங்கன்னு தெரியல. என்ன பேசினாலும் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக, தன்னோட சுயநலத்துக்காக, தனது ஆசை பதவி வெறிக்காக அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். இதுல எத்தனை பேர் டிவி கேக்கு 2026ல ஓட் பண்ணி விஜய முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பணமா ஜனமானு கேட்டா ஜனோன்னு தான் சொல்லுவேன்ற அரசு இறங்கி மக்களா உன்னோட அண்ணனா, உன்னோட தம்பியா அப்படின்னு சொல்ற அரசு தான் வாழ்ற வீடு எத்தனை வருஷம் அவங்க இதுக்காக கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்கன்னு தெரியல. அவ்வளவு வருஷம் கட்டின வீட்டை இடிக்கிறாங்க. எல்லாரும் ஜனநாயகனுக்கு டிக்கெட் எடுங்க, இன்னும் அந்த திரைப்படத்துறையில இருக்கவங்க நல்லா வாழட்டும், திரைப்படத்துக்காக இருக்கிற தன்னோட மாநிலத்துல இருக்க ஹீரோயின்ஸை யாரும் எடுக்க மாட்டாங்க, வெளி மாநிலத்துல இருந்து ஹீரோயின்ஸ் வளரட்டும், மத்தவங்க எல்லாம் வளரட்டும், நாம இன்னும் அப்படியே அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தனுக்கு ரசிகனா இருந்துகிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டு இருக்கலாம்.